மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கோகுல் சாந்தமூர்த்தி. இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரோட வீட்டுல ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னங்கிறத பார்ப்போம். விஜயலட்சுமி வந்து சீமான் மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அது விசாரணை சம்பந்தமா கோர்ட்ல இருந்து அவங்க சம்மன் கொடுத்திருந்தாங்க. அந்த சீமான் அவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்து போயிருக்காரு. அவங்க வீட்டுல யாரும் இல்ல அப்படிங்கறதுனால கேட்ல பேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. கேட்ல இருக்கிற சம்மனை பார்த்ததுமே சீமானோட காவலாளர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த சம்மனை வந்து கிழிச்சிருக்காரு. கிழிச்சதை பார்த்த ஊடகவாளர் காவல் ஆய்வாளருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சம்மனை கிழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக அந்த காவல் ஆய்வாளர் என்ன பண்ணிருக்காருன்னா, சீமான் அவரோட வீட்டுக்கு வந்திருக்கு. கேட் ஓபன் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே காவலரை வந்து அடிச்சு இழுத்து அவரை துன்புறுத்தி இழுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்துறாங்க. ஜீப்ல ஏத்தும் போது அவர்கிட்ட ஒரு பிஸ்டல் இருக்கிறத பாக்குறாங்க. யாரு? காவல் ஆய்வாளர். என்னன்னா, அவர் வந்து எக்ஸ் ஆர்மி, அதாவது பிஎஸ்எஃப்ல பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவர். அவர்கிட்ட பிஸ்டல் வந்து லைசன்ஸோட வச்சிருக்கிறாரு. அந்த பிஸ்டலை வந்து என்கிட்ட பிஸ்டல் இருக்குன்னு அவர் சொல்லும் போது அந்த பிஸ்டலை பறிமுதல் பண்றாங்க காவல் ஆய்வாளர். அவரை வந்து காவல் நிலையத்துக்கு கொண்டு போறாங்க. நிலையத்துக்கும் அவங்க வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 20 கிலோமீட்டர் கூட இருக்காது. அந்த டைம்ல 1 மணி நேரம் ஆகுது அந்த காவல் நிலையத்துக்கு அவர் கொண்டு போனது. இடையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறது அந்த காவலாளரை கேட்டா மட்டும்தான் தெரியும். அது போக 2 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப துன்புறுத்தி இருக்கிறதா சொல்றாங்க காவல் ஆய்வாளர் அவர்களும் காவல்துறையினரும். அவங்க 2 பேரையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நேத்து நைட்டு வந்து அவங்களை கோர்ட்டு கிட்ட எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சீமானோட வக்கீல் பிரிவினர் எக்ஸ் ஆர்மியோட மாநில தலைவரும் அங்க போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பெயில் வாங்குறதுக்கு கூட கோர்ட்டுக்குள்ள வந்து லாயர்ஸை விடல போலீஸ் வந்து கோர்ட்டுக்குள்ள லாயர் வக்கீலுங்களை வந்து உள்ள விடல அப்படின்னு கேட்டை வந்து பூட்டி வச்சிருக்கிற வீடியோவும் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல வந்து காவல்துறை வந்து இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு தான் பொதுமக்கள் ஆகிய அனைவரும் சரி, நாங்களும் சரி கேட்டுக்கிறோம். சீமானோட வைஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனித உரிமை அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கறத சீமான் அவருடைய மனைவி வந்து சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசு கடுமையா அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். தமிழ்நாட்டுல நிறைய பாலியல் வன்கொடுமை, பாலியல் தொந்தரவு ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, வெளியில சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இது மேல ஹெவியா போர்ஸா ஆக்ஷன் எடுக்காம ஒரு சின்ன சம்மனை கிளிஸ்டாருங்கிறதுக்காக அவர் மேல இவ்வளவு வன்மையான ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்தி ஒரு காவல் ஆய்வாளர் வந்து கூட்டிட்டு போறாரு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. இவங்க மேல காட்டுற போர்ஸை வந்து அந்த மாதிரி தப்பு செஞ்சவங்க மேல அதிகமா போர்ஸை கொடுத்து காட்டி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்து அவங்கள வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா நாங்க உங்களை வந்து பெருமையா பேசியிருப்போம். தயவு செஞ்சு சொல்றேன், இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. நல்லபடியா ஆட்சி பண்ணிட்டு நல்லபடியா போங்க. யாரையும் துன்புறுத்தாதீங்க. அதுவும் உங்க மிரட்டல் உருட்டலுக்கு எல்லாம் யாரும் பயப்படுறதுக்கு ஆள் கிடையாது. நன்றி, வணக்கம். தர்மமே வெல்லும்.